நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆராதித்து பாடுவோம். ஆபா இயேசுநாதா ரூஹா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நோய்கள் தீர்க்கும் வல்லவர் இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் குடிக்கொண்டிருக்கிறார். உடல் நோய்கள் மட்டுமல்ல, உள்மன காயங்கள், ஆன்மாவின் நோயான பாவங்களை போக்க வந்தவர், விடுதலை தர வந்தவர். பாடுவோம். உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுநாதா, உம்மை ஆராதிக்கின்றேன். உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுநாதா, உம்மை ஆராதிக்கின்றேன். ரூஹா ரூஹா உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா ஆராதிக்கின்றேன். ரூஹா ரூஹா உம்மை ஆராதிக்கின்றேன். உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுநாதா, உம்மை ஆராதிக்கின்றேன். உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுநாதா, உம்மை ஆராதிக்கின்றேன். ரூஹா உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா ஆராதிக்கின்றேன். ரூஹா உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை துதி ஆராதனை துதி ஆராதனை. பாலைவனத்தில் மன்னா தந்தவர், பாதை மண்ணின் மண்ணாக மாறியவர், நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்து, தூய ஆன்ம உணவு இயேசு கிறிஸ்து. ஆராதிக்கின்றோம், பாலைவன மன்னா தந்தி ஆராதிக்கின்றோம், பாலைவன மன்னா தந்தி ஆராதிக்கின்றோம், பாலைவன மன்னாவே ஆராதிக்கின்றோம், நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றோம், தூய ஆன்ம உணவே ஆராதிக்கின்றோம்.
ஜெனிஃபர் என்ற ஒரு மகளை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கேத்ரின் என்ற ஒரு மகளை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ரிச்சர்ட் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். செபாஸ்டியன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆலன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வயிற்று பகுதியில கட்டி இருக்கிற ஒருத்தருக்கு முழுமையான விடுதலை இருந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். என்ஜின் சம்பந்தமான மெக்கானிக் ஒருவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பொருளாதார நெருக்கடியில் இருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மரண பயத்தில் இருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கருணை நாதரே ஆராதிக்கின்றேன். மைக்கேல் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றேன். ஆன்ம உணவே அமைதியாக அமரவும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த ஆராதனையில ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேளுங்க. தூய்மைக்கு எதையுமே கேட்க வேண்டாம். இந்த மைக்கு கொஞ்சம் வால்யூம் வைங்களேன். யாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இந்த மைக்கை குறைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க, ஏற்றிக்கிட்டே இருக்கிறீங்க, மாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க. தயவு செய்து கை வைக்காதீங்க. அமைதியாக கண்களை மூடுங்க. இல்லை நற்கனை ஆண்டவரை பார்க்கணுன்னா பாருங்க. உங்களுக்கு கவனம் சிதறதுன்னா கண்ணை மூடிங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேளு. தூய்மை. உனது படிப்பு உன்னை மோட்சத்திற்கு கொண்டு போகாது. உன்னுடைய பதவிகள், உன்னுடைய செல்வாக்கு உன்னை மோட்சத்துக்கு கொண்டு போகாது. உன் பணம் உன்னை மோட்சத்திற்கு கொண்டு போகாது. உன் ஜாதி உன்னுடைய மோட்சத்திற்கு கொண்டு போகாது. உன்னுடைய அழகு, திறமைகள், ஆடை, அலங்காரங்கள் உன்னை மோட்சத்திற்கு கொண்டு போகாது. உன்னுடைய பகிட்டு, பந்தா மோட்சத்திற்கு கொண்டு போகாது. உன்னுடைய பாவங்கள் கண்டிப்பா உன்னை மோட்சத்திற்கு கொண்டு போகாது. நிலை வாழ்வுக்கு உன்னை கொண்டு போற ஒரே ஒரு விஷயம் உன்னுடைய தூய்மை, your holiness. கடவுளுடைய பிள்ளையாக இல்லாம கடவுளுடைய வீட்டுக்குள்ள உன்னால நுழைய முடியாது. கடவுளுடைய மகனாக மகளாக மாற்றும் ஞானஸ்தானத்தை வாங்கின. ஞானஸ்தானத்தின வாங்கின நீ பாவம் செய்திருக்கலாம். பாவ சங்கீர்த்தனம் என்னும் அருட்சாதனம் உனக்குண்டு. மதிக்கிறியா அந்த அருட்சாதனத்தை? Do you ever in your life wanted to be delivered from your sin? பாவத்திலிருந்து விடுதலை ஆவன ஆசைப்பட்டிருக்கிறியா? உனக்குள்ள பொறாமை இருக்கா? போட்டி மனப்பான்மைகள் இருக்கா? வெறுப்பு இருக்கா? பிளட் கேன்சர் இருந்தாலும் உனக்கு மோட்சத்துக்கு போகலாம். வெறுப்பு இருந்தா உன்னால மோட்சத்துக்கு போக முடியாது. கிட்னி டயாலிசிஸ்ல இருக்கிற நோயாளியா நீ இருக்கலாம். உன்னுடைய 2 கிட்னி ஃபெயிலியரா இருக்கலாம். உனக்கு மோட்சத்துக்கு போக அது தடை அல்ல. ஆனால் உனது இதயத்திலே வெறுப்பு, பொறாமை, போட்டி மனப்பான்மை இருந்தால் மோட்சத்திற்கு போக முடியாது. இங்கே இந்த நற்கருணை ஆண்டவர் முன்னால உட்காரும் போது யோசிச்சுப்பார். உனக்கு விடுதலை வேண்டுவது பிளட் கேன்சர் இருந்தா, பிரஸ்ட் கேன்சர் இருந்தா, கிட்னி பிரச்சனையில இருந்தா, லிவர் சம்பந்தமான பிரச்சனையில் இருந்தா, உடல் சம்பந்தமான நோய்களில் இருந்தா, ஆன்ம நோயான பாவத்தில் இருந்தா, what is your priority? திருமணம் ஆகலனாலும் பரவாயில்லைங்க, மோட்சத்திற்கு போக அது தடை அல்ல. ஆனா பொய் சொல்லி ஒரு கல்யாணம் நீ நடத்தி இருந்தனா உன்னால மோட்சத்துக்கு போக முடியாது. உனக்கு குழந்தை இல்லைன்னா கூட மோட்சத்துக்கு போகலாம். ஆனா ஐவிஎஃப் வழியா குழந்தைக்காக முயற்சி பண்ணா உனக்கு மோட்சத்துக்கு போக முடியாது. யோசிச்சு பாரு. பாவம் செய்து இந்த உலகத்துல நிம்மதியா வாழணுமா? பாவமே இல்லாம இந்த உலகத்திலிருந்து கடந்து போய் உனக்கு நிலை வாழ்வுக்குள்ள போணுமா? கண்ணை மூடி
நற்கருணை ஆண்டவரே மனதிலே உள்வாங்கி சிந்தித்து பார். What is the level of your holiness, your purity? உனது தூய்மையின் அளவு எங்கே இருக்கு? போதை பழக்கங்கள் உனக்கு இருக்கா? விடுதலைக்கு உனக்கு ஆசை இருக்கா? குடி பழக்கமோ, சிகரெட் பழக்கமோ, விபச்சார பழக்கமோ, தப்பான படங்கள், தப்பான போட்டோ, தப்பான விஷயங்கள் பார்க்கறது செய்யறதுல அவ்வளவு விருப்பம் காமிக்கிறியா? யோசிச்சு பார். இன்று உன்னுடைய மரணமாக இருந்தால் நரகமா உத்திரிக்க செலமா? இவ்வளவு வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு நரகத்துக்கு போறதுக்கா வாழ்றேன்? இயேசு இதற்காக தான் வந்தாரா? நோய்களிலிருந்து விடுதலை தர மட்டுமா? சிந்தித்து பார். காற்றுள்ள பொழுதே தூற்றிக்கொள். ஒரு இந்து சகோதரன் சகோதரியால, இஸ்லாமிய சகோதரர் சகோதரியால, மற்ற மதத்தினரால வாங்க முடியாத ஒரு விஷயம் ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிறார், நற்கருணை. காற்றுள்ள பொழுதே தூற்றிக்கொள். உனக்கு அந்த வாய்ப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். பாவ சங்கீர்த்தனம் செய்து நற்கருணையை பெற முயற்சி செய், முடிவு செய். நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றே, தூய ஆன்ம உணவே ஆராதிக்கின்றே. நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றே, தூய ஆன்ம உணவே ஆராதிக்கின்றே. நேரங்கள், காலங்கள், கிழமைகள், ஜோசியம், ஜாதகம், வாஸ்து, ராசி பார்க்கிற பழக்கம் உண்டா? உன்னுடைய கடவுள் நற்கருணை ஆண்டவரா, இல்ல நீ பார்க்கிற இந்த மூட நம்பிக்கையா? நற்கருணை வாங்குவதால் நீ மீட்படைய மாட்ட. பாவத்தை விட்டு விட்டால் தான் மீட்பு. முடிவெடு. முதலிடத்தில் ஆண்டவரை வைக்க முடிவெடு. முதலிடத்தில் பாவங்களிலே வைப்பதை விட்டு விடு. நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றே, தூய ஆன்ம உணவே ஆராதிக்கின்றே. நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றே, தூய ஆன்ம உணவே ஆராதிக்கின்றே. உம்மை ஆராதிக்கின்றே இயேசு நாதா, உம்மை ஆராதிக்கின்றேன். அம்மா அம்மா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு நாதா, உம்மை ஆராதிக்கின்றேன். ருகா ருகா உம்மை ஆராதிக்கின்றேன். இரண்டாவது கட்டளை யோசிச்சு பாரு. ஆண்டவருடைய நாமத்தை வீணாக பயன்படுத்துகிறாயா? பொய் சாட்சியம் சொல்லி இருக்கிறியா? 8வது கட்டளை 2:8 யோசிச்சு பாரு. பொய் பேசுற பழக்கம் உண்டா? உண்மை பேசுற பழக்கம் இல்லையா? ஆண்டவருடைய பெயரில் நீ செஞ்ச சத்தியம் உனக்கு ஞாபகம் இருக்கா? திருமண வேளையில நீ ஆண்டவர் பெயரில் சத்தியம் செஞ்ச, இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் உடல் நலத்திலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து உன் வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் கடமைப்பட்டேன்னு சொன்னல. இன்னைக்கு உன்னுடைய கணவனுக்கு மனைவிக்கு எதிராக ஏதாவது பாவம் செய்யறியா? 6வது கட்டளையும் எடுத்துக்கோ. கடவுளுடைய பெயர்ல சத்தியம் செஞ்சு இன்னைக்கு அந்த சத்தியத்தை பொய்யா வாழ்றியா? எப்படி உனக்கு மோட்சத்துக்கு போக முடியும்?
கணவனுக்கு தெரியாத உறவுகள், மனைவிக்கு தெரியாத உறவுகள், விபச்சாரம் இரண்டாவது கட்டளைக்கு எதிரானதும் தான். ஆறாவது கட்டளைக்கு எதிரானதுதான். பொய் பேசுற எட்டாவது கட்டளைக்கும் எதிரானதுதான். வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையை திருடுற ஏழாவது கட்டளைக்கும் எதிரானதுதான். அது கடவுளுடைய பெயரில் வாழும், உண்மை சத்தியம் செய்து வாழும் உன்னுடைய தந்தையர்கள், பங்கு தந்தையோ குருக்களோ அருட்சகோதரிகளுக்கு எதிராக பேசுறியா, இரண்டாவது கட்டளைக்கு எதிரானது. கட்டளைக்கு எதிரானது. உனக்கு ஏதாவது பேசணுமா, அந்த ஃபாதர் கிட்ட நேரடியா போய் சொல்லு, சிஸ்டர் கிட்ட நேரடியா போய் சொல்லு. கூட்டம் கூட்டமா குழு குழுவா ஆங்காங்கே நீ பேசும்பொழுது இரண்டாவது கட்டளைக்கு எதிரானது. நீ பேசுவது உண்மையா பொய்யான்னு தெரியலையே, எட்டாவது கட்டளைக்கு எதிரானது. நீ ஒருவருடைய நல்ல பெயரை திருட, you are stealing the reputation of other, ஏழாவது கட்டளைக்கு எதிரானது. யோசிச்சு பார், இந்த பாவத்தை செஞ்சுட்டு திருப்பலியில பங்கெடுத்து எப்படி உன்னால நன்மை வாங்க முடியும்? எப்படி நீ செய்யற பிசினஸ் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்? எப்படி உன்னுடைய தலைமுறைக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்? குருக்களுக்கு, கன்னியர்களுக்கு, அருட்சகோதரி சகோதரர்களுக்கு எதிரா பேசி, கோயில்ல வேலை செய்யறவங்களுக்கு எதிராக வேலை செய்ய விடாத மாதிரி பேசும் பொழுது இரண்டாவது கட்டளைக்கு எதிரானது. ஏழாவது கட்டளைக்கு எதிரானது. எட்டாவது கட்டளைக்கு எதிரானது. அது ஒருத்தவங்களுடைய நிம்மதியை திருடுற, நல்ல பேரை திருடுற, பொய் சொல்ற, பொய் சாட்சியம் சொல்ற, இட்ஸ் அகைன்ஸ்ட் கமாண்ட்மெண்ட். எப்படி உன்னால நற்கருணையை வாங்க முடியும்? எப்படி நற்கருணை ஆராதனை நடத்த முடியும்? எப்படி கிறிஸ்துவுடைய சரீரமா மாற முடியும்? எப்படி உனக்கு நிலை வாழ்வுக்குள்ள போட முடியும்? மரணத்திற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கை துரிதமா இருக்கும். இந்த உலகத்தில் அல்ல மனிதா, மரணம் உனக்கு கொடூரமா இருக்கும். மரணத்திற்கு பிறகு உன் வாழ்க்கை கொடூரமா இருக்கும். நற்கருணை உனக்கு உதவி செய்யாது, உபத்திரவம் செய்யும். பொய் பேசாதே, பொறாமை, போட்டி, பகைமை, வெறுப்ப, வாந்தி எடுக்காத. Do not omit jealousy, hatred. 2, 7, 8 கட்டளைகளுக்கு எதிரானது அது. மத்தவங்களுடைய வாழ்க்கையை திருடுறது. பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச, பையனை வாழ விடல, பொண்ணை வாழ விடல. உன் பையன், உன் பொண்ணு அவங்களை விட்டு கொடுக்க முடியாதவாறு you spoiled the life of your son, your daughter. யோசிச்சு பாரு, கடவுளுடைய பெயரை வீணாக பயன்படுத்தியுள்ளாய். கடவுளுடைய பெயரில் வாழ்பவர்களுடைய பெயரை கெடுத்துள்ளாய் என்றால் கட்டளைகளுக்கு எதிரானது. நிம்மதியா வாழ முடியுமா? நிம்மதியா தூங்க முடியுமா? நிம்மதியா சாவ முடியுமா? செத்தா நிம்மதியா இருக்க முடியுமா? மன்னிப்பு கேள் இந்த திருவிழாவில். நாளைக்கு உன்னுடைய திருவிழாவின் நாள். ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் மன்னிப்பு கேளு. செய்த பாவங்களுக்கு உருக்கமாக மன்னிப்பு கேளு. ஜான்சி என்ற ஒரு மகளை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நான் பாவி இயேசுவே, டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக காத்திருக்கிற ஒருத்தருக்கு, லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு காத்திருக்கிற ஒருத்தருக்கு ஆண்டவர் அதற்கான எல்லா விதமான தயாரிப்புகளை தந்து ஆசீர்வதிக்கிறார். இயேசுவே, என் வாழ்வை மாற்றமே. மூன்றாவது கட்டளை. ஞாயிறு திருப்பலி, கடன் திருப்பலிகள். கடமைக்காக வரியா, கடன் கொடுக்க வரியா?
யோசிச்சு பாரு, இந்த திருவிழாவில் உன்னுடைய பாவ சங்கீர்த்தனம் உண்மையா இருக்கட்டும். மகனே மகளே, பரவாயில்ல, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போயிருக்கலாம். இங்க என்ன நடக்குது, திருப்பலினா என்னன்னு தெரியாம ஞாயிற்றுக்கிழமை வெறும் ஒரு கடனா முடிச்ச பொழுது யோசிச்சு பாரு, உன்னால அடைக்க முடியாத கடனை அடைச்சவர் அவர். நீ நரகத்திற்கு போக கூடாது என்று நரகத்தை வேதனை அனுபவித்தவர் அவர். அந்த கடனை கொடுக்க வர, திருப்பி கொடுக்க வர இடம் ஞாயிறு கடன் திருப்பலி. நீ அனுபவிக்க வேண்டிய தண்டனையை, தன்னுடைய தண்டனை அனுபவிச்சவர் அவர். எவன் உனக்காக செய்வான்? யோசிச்சு பாரு. You have to pay off your debts and he did it for you. நீ கொடுக்க வேண்டிய கடனை அடைச்சவர் அவர். ஆனா இன்னைக்கு உன்னுடைய பாவத்துல நிம்மதியா மூழ்கி இருக்கும் பொழுது Sunday mass is only an obligation for you. இவ்வளவு கேவலமா பாக்குறல. ஆண்டவருக்கு பிச்சை போட்டுட்டு போறோம் தெரியுமா? நம்ம 24 மணி நேரம் இருக்கு, ரொம்ப நேரம்லாம் இங்க இருக்க முடியாது. ஆண்டவரே, எனக்கு இருக்கிறது 1/2 மணி நேரம். ஃபாதர் வைப்பார் 1 மணி நேரம் பூச. நான் 1/2 மணி நேரம் வேணும்னா வந்துட்டு போறேன். பிச்சை போடுறேன் ஆண்டவரே, வேணும்னா எடுத்துக்கோன. ஆண்டவருக்கு பிச்சை போட்டுட்டு போறோம். தாமதமாக உன்னுடைய திருப்பலிக்கு வரும் பொழுது எச்சில கொடுக்குற ஆண்டவரே, எனக்கு புருஷனை பார்க்கணும், மனைவியை பார்த்துக்கணும், பசங்களை பார்த்துக்கணும், அவங்களுக்கு டியூஷனுக்கு விடணும், அவங்கள பாட்டு கிளாஸ்க்கு விடணும், இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு மிச்சம் இருந்தா எச்சில போடுற ஆண்டவரே. யோசிச்சு பாரு, ஞாயிறு திருப்பலி, கடன் திருப்பலி இவ்வளவு கேவலமா நம்ம பயன்படுத்துறோம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடு. அது தசம பாகமா இருக்கலாம், பணத்தில் இருக்கலாம், நேரத்தில் இருக்கலாம், உன்னுடைய கடமையில் இருக்கலாம், உழைப்பு இருக்கலாம். உன்னுடைய கோயில் சுத்தமா இல்லைன்னா உனக்கு பொறுப்பு இருக்கு. உன்னுடைய பங்கு கோயில், இது உன்னுடைய வீடு. இது சுத்தம் பண்ண வேண்டியது காசு கொடுத்து வெளியிலிருந்து வந்த ஆளு கிடையாது. இங்க பெஞ்சு சுத்தமா இருக்கா, கோயில் சுத்தமா இருக்கா, கோயில் சுற்றுப்புறம் சுத்தமா இருக்கா, உனக்கு அதுல பொறுப்பு இருக்கா? உன் வீடு சுத்தமா இல்ல நான் செய்ய மாட்டேன். யோசிச்சு பாரு. திருவிழா கொண்டாடுறியே, இது உன்னுடைய வீடு, இது உன்னுடைய குடும்பம். சுத்தப்படுத்தினது யாரு? உன்னுடைய அசைவு இதில் இருந்துதா? உன்னுடைய உதவி இதில் இருந்துதா? ஒரு சேரை துடைக்க, ஒரு பெஞ்சை துடைக்க, ஒரு பெருக்கிறதுக்கு, கூட்டுறதுக்கு வரும்பொழுது சுத்தமா இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்றோமே, சுத்தம் செய்ய வேண்டியது யாரு? யோசிச்சு பார். இந்த கோயில் வளரணும்னா வளர உதவி செய்ய வேண்டியது யாரு? பண உதவியாக இருக்கலாம், பொருள் உதவியாக இருக்கலாம். உன்னுடைய கோயில், உன்னுடைய வீடு, உன்னுடைய குடும்பம். இது நேரத்தை கொடுப்பதோ, பணத்தை கொடுப்பதோ, உதவியை கொடுப்பதோ, உடல் உழைப்பை கொடுப்பதோ, அது 3வது கட்டளை. அது செய்யறியா? யோசிச்சு பார். You are a spiritual body. 4வது கட்டளை, அப்பா அம்மா, உன் மூத்தவர்கள் பெரியவர்கள் மதிக்கிறதுண்டா? அன்பு செய்யறதுண்டா? பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் விசுவாசத்தில் வளர்ப்பது உண்டா? இல்லைன்னா 4வது கட்டளைக்கு எதிரானது. அவங்களுடைய வாழ்க்கையை திருடுறீங்க. 5வது கட்டளை, கொலை செய்யாதே. IVF ஒரு கொலை, டெஸ்ட் டியூப் பேபி ஒரு கொலை. செஞ்சிருக்கீங்களா? முயற்சி பண்ணிருக்கீங்களா? யாருக்காவது சஜஸ்ட் பண்ணிருக்கீங்களா? இவ்வளவு பாவங்களை செஞ்சு எப்படிங்க உங்களால ஒரு நற்கரணையை வாங்க முடியும்? ஃபேமிலி பிளானிங் பண்ணிருக்கீங்களா? 5வது கட்டளைக்கு எதிரானது அது. குடும்ப கட்டுப்பாடு செய்வது 5வது கட்டளைக்கு எதிரானது. ஃபேமிலி பிளானிங். பாவசங்கீனம் செஞ்சிருக்கீங்களா? எப்படிங்க நற்கரணை வாங்க முடியும்? எப்படி நன்மை வாங்க முடியும்? எப்படி உங்களுக்கு நிலை வாழ்வுக்குள்ள போக முடியும்? வார்த்தையால கொலை செஞ்சிருக்கீங்க, வாழ்க்கையால கொலை செஞ்சிருக்கீங்க, பிறருடைய வாழ்க்கையை கெடுத்திருக்கீங்க, பிறகு தூக்கத்தை கெடுத்திருக்கிறீங்க. 5வது கட்டளைக்கு எதிரானது அது. கொலை செய்யாதே. படுவமா, ஆண்டவரே நான் பாவி, பாவி இயேசுவே. உண்மையா, உருக்கமா, சடங்கா செய்யாத ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் உனக்குள்ள வந்து உன்னை தூய்மைப்படுத்தணும் விரும்புறாரு. உனக்குள்ள வந்து தூய்மைப்படுத்தணும் விரும்புறாரு. மகனே மகளே, இன்று இரவு அபிஷேகத்தின் ஆசீர்வாதத்தின் இரவாக மாறட்டும். கிளமெண்ட் ஒரு மகனை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. பிலிப் என்ற ஒரு மகனை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஜெயந்தி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஜூலியட் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ரோலண்ட் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. பால் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஜான் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. வீசா தடை இருக்கிற ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய். தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு ஆரோக்கிய சாமி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. தடைப்பட்ட பாவங்கள், நோயில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்க நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய். காலுக்கு கீழே தடிப்பு இருக்கு, காலுக்கு கீழே யானை கால் மாதிரி வீக்கம் இருக்கு, விடுதலை தந்து ஒருவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு.
அண்மையில் ஒரு ஆக்சிடென்ட் பார்த்திருக்கீங்க. அந்த ஆக்சிடென்ட் பார்த்தனால மரண பயத்திலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. அண்மையில் பார்த்த ஆக்சிடென்ட், you seen an accident, அந்த மரணம், அந்த ஆக்சிடென்ட் உங்களுக்கு ஒரு மரண பயத்தை தந்திருக்கு. விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இம்மானுவேல் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. பாடுவோமா, நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை பெற இந்த தூய மறைநீங்களை கொண்டாட தகுதி பெற பொருட்டு பாவத்தை ஏற்றுக்கொண்டு பாடு, நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே, நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. அல்சர் நோயாளிகள் 2 பேர் ஆண்டவர் குணப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். அல்சர் நோயாளிகள் விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். விபச்சாரம் என்னும் பாவம் இருக்கா? இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, காதல் என்பது ஒரு பாவமே. அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லி, அப்பா அம்மாவுக்கு தெரியாம அப்பா அம்மாவை ஏமாத்தி, காயப்படுத்தி, கவலைப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி உன்னுடைய கல்யாணத்துல நிறுத்தி இருக்கிறியா? இல்ல நிறுத்த போறியா? காதல் உறவுகள் நடிகர்கள் நடிகைகள் சொல்லி தருவாங்க, சினிமா சொல்லி தரும். ஆனா யோசிச்சு பார், நீ செய்யறது பாவம் இல்லையா? இன்னைக்கு நீ செய்யற பாவம் நாளைக்கு உன்னை துரத்தாது. ஒரு பாவமும் தண்டனை பெறாமல் இங்கே இந்த உலகத்திலிருந்து உன்னால கடந்து போக முடியாது. நீ பேசுற பேச்சுக்கு உனக்கு தண்டனை இருக்கு, நீ சொல்ற சொல்லுக்கு உனக்கு தண்டனை இருக்கு, நீ சிந்திக்கிற சிந்தனைக்கு தண்டனை இருக்கு, உன்னுடைய செயல்களுக்கு தண்டனை இருக்கு. சொல் செயல் சிந்தனைக்கு தண்டனை இல்லாம இந்த உலகத்திலிருந்து கடந்து போக முடியாது. அப்படி நீ போனா உத்திரிக்க சலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தூய்மை பெறாம கடந்து போக முடியாது. உடலில் தூய்மை இல்லாம, மனதில் தூய்மை இல்லாம, கண்களில் தூய்மை இல்லாம, விபச்சார வாழ்க்கையோட வாழ்வனுக்கு தூய்மை இல்லாம மோட்சத்திற்கு கடந்து போக முடியாது. ரீல்ஸ்ல பாவம், யூடியூப்ல பாவம், படங்களில் பாவம், சினிமா வழியா பாவம், கண்களின் வழியாக மனசு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. Don't take everything in a playful way. God is very serious about sin. God is very serious about sin. விளையாட்டல்ல உன்னுடைய பாவம். தண்டனை பெறாமல் உன்னுடைய பாவத்திலிருந்து வெளியே உன்னால வர முடியாது. விளையாட்டா எடுக்காத பாவத்தை வினையா மாறிடும். 6வது 9வது கட்டளைகளை யோசித்து பாரு. உலகம் சொல்லிக் கொடுக்கும் இதெல்லாம் பாவம் இல்ல. ஓரின சேர்க்கை, ஹோமோசெக்சுவாலிட்டி பாவம் இல்ல. கல்யாணத்துக்கு முன்னால லிவ் இன் ரிலேஷன்ஷிப், டேட்டிங் பாவம் இல்ல. கல்யாணத்துக்கு பிறகு கணவனுக்கு மனைவிக்கு தெரியாம உறவுகள் பாவம் இல்ல. சுய இன்பம், மாஸ்டர்பேஷன், செல்ஃப் அபியூஸ் பாவம் இல்ல. உலகம் சொல்லும், ஆனால் பைபிள் சொல்லுமா? ஆண்டவர் சொல்லுவாரா? ஆதாம் போட்ட இலை ஏவாளுக்கு பரவாயில்ல, ஏவாள் போட்ட இலையின் ஆடை ஆதாமுக்கு பரவாயில்ல. ஆனா ஆண்டவர் முன்னால அந்த ஆடைகள் பத்தாது. ஆண்டவர் முன்னால அந்த இலை பத்தாது, போதாது. மனுஷனை ஏமாத்தலாம், ஆண்டவரை ஏமாத்த முடியாது. அங்கிய போட்டா குருவானவர் கண்டிப்பா என்னோட உங்களுடைய எல்லா மதிப்பும் கிடைக்கும், எனக்கு கிடைக்கும். ஆனா ஆண்டவர் முன்னால் எனக்கு மதிப்பு கிடைக்குமா? அங்கி போட்டு எனக்கு உன்னை ஏமாத்தலாம், ஆண்டவரை ஏமாத்த முடியாது. பட்டு சாரி கட்டுறதுனால, நல்ல அழகான Dress போடுறதுனால மத்தவங்களை ஏமாத்தலாம், ஆண்டவரை ஏமாத்த முடியாது. மேக்கப் எல்லாம் போட்டு அழகா இருக்கிற இன்னைக்கு மனுஷனை ஏமாத்தலாம், ஆண்டவரை ஏமாத்த முடியாது. உலகத்துக்கு உதவிகள் செஞ்சு உன்னை ஏமாத்திக்கலாம், ஆண்டவரை ஏமாத்த முடியாது. ஏழைகளுக்கு உதவி செய்யற நல்ல விஷயம், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு உதவி செய்யற நல்ல விஷயம், கோயிலுக்கு உதவி செய்யற நல்ல விஷயம். உன்னை ஏமாத்திக்கலாம், ஆண்டவரை ஏமாத்த முடியாது. ஆண்டவர் முன்னால மோட்சத்துக்கு போக ஒரே ஒரு அளவுகோல், there is only one criterion and that is holiness. தூய்மை அடைய பாவ சங்கீர்த்தனத்துக்கு கடந்து போ.
எத்தனை வருஷமானாலும் பரவாயில்ல, go to the confession, கொட்டிடு. உண்மையான பாவ சங்கீர்த்தனம் செய்து கொட்டிடு. பிரஸ்ட் கேன்சர் ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மோகன் என்ற ஒரு மகனை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். விடுதலை, விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, இயேசு தரும் விடுதலை, நற்கருணையின் விடுதலை. இது மேக்ஸ் கஷ்டமா இருக்கிற ஒரு மகனை, 10th படிக்கிற ஒரு மகனுக்கு கணக்கு ரொம்ப வீக்கா இருக்கிற விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய். 10வது படிக்கிற ஒரு பையன் மேக்ஸ் ரொம்ப கஷ்டப்படுற படிக்க விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நல்ல மதிப்பெண்களை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பாவ சங்கீர்த்தனம் செய். மோட்சமேரி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். விண்ணரசி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கிறிஸ்டோபர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பப்புராஜ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜான்சன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கண்களை திறப்போம், நற்கருணை ஆண்டவரை பார்த்து கடைசியாக பாடுவோம். கடைசியாக உண்மையா உருக்கமாக, ஆண்டவரே நான் பாவி, இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். accept that you are a sinner, acknowledge that you are a sinner. இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, இவர் வந்தது இந்த நற்கருணையில் வாழ வந்தது இந்த பாத்திரத்தில் இருக்க அல்ல. நோ நோ, இந்த கதிர் பாத்திரத்தில் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரல. இந்த நற்கருணை பேழைக்குள்ள இருக்க வரல. அவர் வந்தது உனக்குள்ள இருக்க. He wants to live in you, in you. உன்னில் வாழ வந்தவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையாக மாறியது உனக்குள் வாழ, உன்னை மோட்சத்திற்கு கொண்டு போக. கதிர் பாத்திரத்தில் உட்கார அல்ல, நற்கருணை பேழையில் உட்கார அல்ல. He doesn't want to live in the tabernacle. He doesn't want to live in the monstrance. He wants to live in you. உன்னில் வாழ, அன்பை, தூய்மை உன்னில் விதைக்க வந்தவர் இயேசு கிறிஸ்து. He wants to live in you. He wants to transform you. உன்னை மாற்ற வந்தவர். நற்கருணை ஆராதிக்கப்பட வேண்டியதல்ல, இங்க வச்சு ஆராதிக்கப்பட வேண்டியதல்ல. நற்கருணை உனக்குள்ள போய் நீ இயேசுவாக மாற வேண்டும். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். நான் குறைய வேண்டும், அவர் வளர வேண்டும். பாடுவோமா? உண்மையா உருக்கமா? நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனத்துக்கு, நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனத்துக்கு. வெறுப்பு என்னும் கேன்சர் வெளியே போகட்டும். பொறாமை அப்படின்ற கேன்சர் வெளியே போகட்டும். பாவம் என்ற கேன்சர் வெளியே போகட்டும். சோம்பேறித்தனம் என்ற கேன்சர் வெளியே போகட்டும். மூட நம்பிக்கை என்ற கேன்சர் வெளியே போகட்டும். இது உன்னை தின்னுது, உன்னை அரிக்குது, உன்னை நாசம் பண்ணுது. பொறாமை என்ற கேன்சர் வெளியே போகட்டும். விடுதலை பெற பாடுவோம். நான் பாவி இயேசுவே. பொய் பித்தலாட்டம் வெளியே போகட்டும். புரணி பேசும் பழக்கம் வெளியே போகட்டும். புரணி என்ற கேன்சர் வெளியே போகட்டும். மற்றவங்களை பற்றி அவதூறு பேசுற கேன்சர் வெளியே போகட்டும். என் வாழ்வை மாற்றுமே. குடிப்பழக்கம் என்ற கேன்சர் வெளியே போகட்டும். சிகரெட் பழக்கங்கள், போதை பழக்கங்கள் வெளியே போகட்டும். நான் பாவி இயேசுவே. என் வாழ்வை மாற்றுமே. வணந்தால் படியிடுவோம். இஸ்வலன் பார்ந்தவர்களை மாண்பியர் கீதம் பாடி நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறும் பொழுது நான் திரும்பவும் சொல்றேன், ஒரே ஒரு ஆசீர்வாதம் கேளுங்க, தூய்மை. ஒரே ஒரு ஆசீர்வாதம் கேளுங்க, தூய்மை. அன்னை மரியாளுக்கு இருந்த தூய்மை, புனித சூசேப்பருக்கு இருந்த தூய்மை. அங்கெல்லாம் வச்சிருக்கீங்களா அந்த மனிதர்கள், அந்த மனிதர்கள் எல்லாமே புனிதர்களா வாழ காரணம் தெரியுமா? தூய்மை. போராடினாங்க அந்த மனுஷங்க. அந்தோனியார் பிறந்தப்ப புனிதரா பிறக்கலங்க, ஆனால் ஒரு புனிதராக மாறினார். He was not born saint,
he became saint. He became saint. அங்கே வச்சிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் நம்மளுடைய வாழ்க்கையில சாட்சியங்கள். அப்படி வாழ முடியும். ஏன் தெரியுமா? அவங்களுக்குள்ள போனது தூய ஆவியானவர் என்ற சரக்கு. தூய ஆவியானவர், the Holy Spirit. தூய ஆவியால் இயக்கப்பட்டவர்கள். உங்களுடைய காரு அசையணும்னா பெட்ரோல் மேல ஊத்தக்கூடாது, பெட்ரோல் உள்ள ஊத்தணும். இயக்கப்பட வேண்டும். இந்த கார் should see, அந்த காருக்கு உள்ள போற அந்த பெட்ரோல், அந்த டீசல் தான் அந்த காரை இயக்குது. தூய ஆவியானவர் உங்களுக்கு உள்ள போகணும். அப்ப அவர் உங்களை இயக்குவார். அப்ப இந்த வெறுப்பு, பொறாமை, பொறளி இதெல்லாம் வெளியே போகணும். அப்படின்னா நீ நல்லாவ திருந்து அட்வைஸ் சொன்னா நம்ம யாரும் திருந்த மாட்டோம். நான் திருந்து வேணா, நான்லாம் திருந்தவே மாட்டேன். நான் திருந்தணும் அப்படின்னா எனக்குள்ள அவர் போனங்க. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இந்த ஊனியல் பால ஒழுங்கா வாழ முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். Because this flesh is always seeking sin. எனக்கு சாப்பாடு தான் பிடிக்கும். அப்ப நான் ஃபாஸ்டிங் எடுக்கணும்னா எனக்குள்ள இருந்து தூய ஆவியான இயக்கணும். எனக்கு எனக்கு விபச்சாரம் தான் பிடிக்கும். அப்ப எனக்கு விபச்சாரம் செய்யக்கூடாது, தப்பானது பார்க்கக்கூடாது அப்படின்னா எனக்குள்ள போய் தூய ஆவியான இயக்கணும். He should drive me. The driving force should be Holy Spirit, not evil spirits. Not evil spirit. தூய ஆவியானவர் இயக்கப்படும் மகனாக மகளாக தூய்மையில் வாழணும் ஆசைப்படுங்க, முயற்சிங்க. இந்த ரெண்டு விஷயம் மறந்துடாதீங்க. தூய ஆவியானவர் உன்னை இயக்க வேண்டும் என்று ஆசைப்படு, தூய ஆவியானவர் இயக்க முயற்சி எடு. மரணம் எந்த நேரம் வேணாலும் உன்னை தொடலாம். ஆர் யூ ரெடி டு லிவ் த நெக்ஸ்ட் லைஃப்? அடுத்த வாழ்க்கையை வாழ தயாரா? அது நரகமா, உத்திரிக்க சலமா, மோட்சமா? நற்கருணை ஆண்டவர் வந்தது உன்னை மோட்சத்திற்கு கொண்டு போக. உங்களுடைய சாக்ரிஸ்டில அழகான ஒரு சென்டென்ஸ் ஜான் மரிய வியானுடைய எழுதி வச்சிருக்கிறாங்க. Every consecrated host is made to get into the human heart to burn them with love. ஒவ்வொரு அப்பமும் இயேசுவின் சரீரமாக மாறுவது மனிதனுக்குள் சென்று அன்பினுடைய தீயை அவனுடைய இதயத்தில் பற்றி எரிய செய்ய. அதுக்கு தாங்க நற்கருணை. சும்மா இங்க வந்து ஆராதிச்சுட்டு போறதுக்காக கிடையாது. நோ 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 நோ. பீடத்துல வச்சுட்டு ஐயோ ஒரு கும்பிடு போட்டு போறதுக்கு கிடையாது. நற்கருணை அவனோட மாறினது உனக்குள்ள போய் உன்னை அந்த சாக்கடையை கழுவுறதுக்கு தண்ணியை உள்ள அடிக்கிறோம் இல்லையா, பைப்பை போட்டு அடிக்கிறோம். அதுதாங்க நற்கருணை. சாக்கடையை கழுவி இந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்தி ஆன்மாவை மீட்டு அப்பா கிட்ட கொண்டு போக வந்தவர் தாங்க நற்கருணை. அப்பாவினுடைய பையன். இது வெறும் ஒரு அப்பத்தின் ஆசீர்வாதம் அல்ல, அப்பாவின் ஆசீர்வாதம் வாங்குறீங்க. ஆசைப்படுங்க அப்பாவனுடைய பையனா வாழணும்னு, அப்பாவனுடைய பொண்ணா வாழணும்னு ஆசைப்படுங்க, முயற்சி செய்யுங்க. இந்த திருப்பலி, இந்த ஆராதனை உனக்குள்ள இந்த மாற்றத்தை தொடங்கட்டும். வாலிப பசங்க எத்தனையோ பேரை பார்த்திருக்காங்க. கடவுள் விசுவாசம் இல்லாம ஒரு முறை ஒரு பையன் வந்தான், 21 வயசு பையன். கடவுள் நம்பிக்கை இல்லாம 4 நாள் தியானத்துக்கு வந்து உட்கார்ந்தான். அவங்க அப்பா அம்மா கொண்டு வந்து போட்டு கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. இன்னைக்கு அவன் செமினார்ல இருக்கிறான் ஃபாதர் ஆகிறதுக்காக. யோசிச்சு பாருங்க, இன்னொரு மாற்றம். கடவுள் விசுவாசம் இல்லாம 4 நாள் உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்தான் எல்லாருக்கும் அந்த பையன். கடவுள் மேல நம்பிக்கையே கிடையாது. ஆனா அந்த தியானம் அவனை எப்படி புரட்டி போட்டு தெரியுமா? தியானம் முடிஞ்ச பிறகு அந்த பையன் ஒரு நாள் கூட திருப்பலியை தவறவே இல்லை. அப்படி மாத்தி போட்டாருங்க இவரு அந்த பையனை. கடவுள் நம்பிக்கை இல்லாம உள்ள நுழைஞ்ச 21 வயசு பையன் 4 நாள் தியானத்துக்கு பிறகு he started going for daily mass. அந்த திருப்பலி இன்னைக்கு அவன் எங்க தெரியுமா கொண்டு போய் வச்சிருக்குது? குருவானவரா மாறத்துக்காக செமினாரியில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒரு நாள் அவன் எனக்கு ஒரு போட்டோ அனுப்புறான், அவனுடைய பெட்ரூம்னுடைய போட்டோ. அந்த பெட்ரூம்ல அவன் இந்த மேரி வியாகுல அண்ணையனுடைய படத்தை போட்டோ வச்சுட்டு அவன் என்கிட்ட போட்டோ வாய்ஸ் மெசேஜ் போடுறான். ஃபாதர், என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இப்ப யார் தெரியுமா ஃபாதர்? இந்த வியாகுல அண்ணை ஃபாதர். 21 வயசு பையனாண்டவர் புரட்டி போட்டாருங்க. அவரால் முடியும். நீங்க ஆசைப்படுங்க, நீங்க முயற்சிங்க. கண்டிப்பா அந்த பையன் ஒரு நல்ல ஒரு குருவானவரா வருவான். ஏன்னா அவன் உள்ள போனது சும்மா கிடையாது, ஆண்டவரால் ஈர்க்கப்பட்டு போனவன், மனமாட்டத்தோட போனவன். இன்னைக்கு 2-3 வருஷமா செமினார்ல படிச்சுக்கிட்டு இருக்கான். காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்த போது வந்தான். காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்த போதே தான் அவன் டெய்லியும் அந்த மாஸ்க்கு போக ஆரம்பிச்சான். காலேஜ் எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சுட்டு அவன் செமினாரி போயிருக்கிறாங்க. சும்மா கிடையாது, மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு போயிருக்கிறான் ஃபாதர் ஆகிறதுக்காக. புரட்டி போடுவாருங்க. நீங்க ஆசைப்பட்டா புரட்டி போடுவார். நீங்க ஆசைப்படுங்க, நீங்க முயற்சி செய்யுங்க, கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை மாறும். உலகத்தினுடைய ஆசீர்வாதம் தானா கிடைக்கும், கவலையே படாதீங்க. 80 லட்சம் கடன் இருந்த ஒருத்தர் ஒரு தடவை எல்லாருக்கும் வந்தார். 80 லட்சம் ரூபாய் கடன். ஒரு நாள் தியானத்துக்கு வந்தாரு, பிரேயர் பண்ணாரு. அவருடைய மாற்றம் மனசுல ஆரம்பிச்சது, குடும்பத்தில் ஆரம்பிச்சது. The following month, ஜூன் மாசம் 2024ல வந்தார். 2024 25 ஜூன் மாசம் வந்தார். ஜூலை மாசம் வந்து சாட்சி சொல்றாரு,
80 லட்சம் ரூபாய் கடன் ஆண்டவர் முடிச்சு தந்தார். 80 லட்சம் ரூபாய் கடன். இந்த போன வாரம் ஒருத்தர் வந்திருந்தார், நங்கநல்லூர்ல இருந்து ஒரு ஃபேமிலி. 20 வருஷமா அவருக்கு இருந்த கடன், 20 வருஷமா இருந்த கடன். ஜனவரி 10ஆம் தேதி ஃபாதர் அது முடிஞ்சிச்சு. எப்படி முடிஞ்சு தெரியுமா? அந்த மனுஷன் தசமபாகம் கொடுக்க ஆரம்பிச்சார், 10ல் 1. அவ்வளவு கடன்ங்க. 20 வருஷமா இருந்த கடன் வட்டி கட்டிக்கிட்டு இருந்தார். பாருங்க, தியானத்துக்கு வர ஆரம்பிச்சாரு, வசனம் உள்ள போக ஆரம்பிச்சது. உள்ள போகும்போது கடவுளுக்கு கொடுக்கணும்ன்றது ஆசைப்பட்டார், ஆசையா கொடுத்தார். மாசம் மாசம் அவருக்கு 5 லட்சம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தவர், 5 lakhs rupees வட்டி கட்டிக்கிட்டு இருந்தவர். இருந்தாலும் வர வருமானத்தில் தசமபாகம் கொடுக்க ஆரம்பிச்சார். கொடுக்க ஆரம்பிச்ச பொழுது பாருங்களேன், கடன் முடிஞ்சு பிசினஸ் அதிகமாயிடுச்சு. இந்த ஜனவரி 10ஆம் தேதி 20 years கடன் முடிச்சுன்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமா அந்த சாட்சி சொன்னார். கடவுளுக்கு அன்பார்ந்தவர்களை, கடவுள் அன்பு செஞ்சு பாருங்க, கடவுள் அன்பு செஞ்சு பாருங்க. அன்பு செய்ய தகுதி உள்ளவருங்க அவர். அவர் உங்களுக்குள்ள போகணும்னு ஆசைப்படாரு. வெளியே வச்சு மட்டும் ஆராதிச்சிடாதீங்க. உள்ள போகட்டும், கழுவட்டும், உங்களை மாத்தட்டும். நீங்க மோட்சத்துல ஒரு நாள் கண்டிப்பா அவரோட இருப்பீங்கன்னு ஆசைப்படுங்க, முயற்சி செய்யுங்க. பாடுவோம் மாண்புயர். நற்கருணை ஆண்டவர் உங்களை தேடி பவனியாக வருகிறார். யாரும் எழுந்திருக்க வேண்டாம், முட்டிக்கால் போட்டு இருங்க. லைட் போட வேண்டாம். உங்களுடைய கையில் இருக்கிற கேண்டில் பேச வேண்டாம், தயவு செய்து யாரும் முணுமுணுக்காதீங்க. யாராவது ஒருத்தர் வெளிப்படுத்த லைட்டு கொடுங்க, கேண்டில் கொடுங்க, உங்களுக்கு கொடுக்கப்படும். தயவு செய்து பேசாதீங்க, சடங்கா இதை மாத்தாதீங்க. பெரிய ஒரு அனுபவம் இது, அபிஷேகம் நிறைந்த அனுபவத்தை தயவு செய்து வெறும் ஒரு சடங்கா மாத்திராதீங்க. பேசவே வேண்டாம், கடவுள்கிட்ட மட்டும் பேசுங்க, நற்கருணை ஆண்டவர்கிட்ட மட்டும் பேசுங்க. ஆண்டவர் தயவு செய்து கேவலப்படுத்தாதீங்க. மனுஷங்கிட்ட பேசி நீங்க இருக்கிற இடத்துல நில்லுங்க, விளக்கு வரும். நீங்க இருக்கிற இடத்துல நில்லுங்க, உங்களுடைய கையில விளக்கு வரும். பாஸ் பண்ணுங்க அந்த லைட்டை. யாரும் பேச வேண்டாம், எக்காரணத்தை முன்னிட்டு பேச வேண்டாம். வெளிச்சம் உங்களுடைய கையில வரும். நற்கருணை ஆண்டவர் உங்களை தேடி வரட்டும். யாரும் கதிர் பாத்திரத்தை தொட வேண்டாம். தொட்டு விசுவசிப்பவன் வேண்டாம், தொடாம விசுவசி. தயவு செய்து யாரும் கதிர் பாத்திரத்தை தொட வேண்டாம். ஆண்டவர் உன்னை தொடணும்னு ஆசைப்படுது. திரும்ப நான் சொல்றேன், ஒரே ஒரு விஷயத்துக்காக கேளுங்க, தூய்மைக்காக. ஆண்டவரே, நீர் தொட்டால் நான் தூய்மை அடைவேன். ஆண்டவரே, நீர் தொட்டால் நான் குணமடைவேன். ஆண்டவரே, நீர் தொட்டால் நான் மீட்பு பெறுவேன். ஆண்டவர் உன்னை தொட வேண்டும் என்று பாடல் கூட அமைதி ஒரு பாடலை பாடட்டும். அந்த பாடலோடு இணைந்து நற்கருணை ஆண்டவர் உன்னை தேடி வரும் பொழுது அமைதி அந்த பாடலோடு இணைந்து பாடணும்னா பாடு, இல்லைனா ஜெபிக்கணும்னா ஜெபி. ஆண்டவர்கிட்ட மட்டும் பேசுங்க, வெரி சைலண்டா. பெரிய பீட் ஒன்று வேண்டாம், வெரி சைலண்ட்லி யூ சிங் அ சாங். அந்த பாடலோடு இணைந்து பாடணும்னா பாடுங்க, இல்லைனா அமைதியா நற்கருணை ஆண்டவரை பத்து பேசுங்க. ஆண்டவர்கிட்ட பேசுங்க, நற்கருணை ஆண்டவர்கிட்ட பேசுங்க.
வேடிக்கை பார்க்காதீங்க, பக்கத்துல பேசாதீங்க. ஆண்டவரே என்னை தூய்மைப்படுத்தும், என்னை துணை செய்யும். ஆண்டவரே தூய்மைப்படுத்தும், ஆண்டவரே துணை செய்யும். உனக்கு கவலைகள் இருக்கா, நோய்கள் இருக்கா, கஷ்டங்கள் இருக்கா, அது கொடுங்க. ஆண்டவர்கிட்ட கொடுத்து ஆண்டவரே தூய்மைப்படுத்தும். ஆண்டவரே எனக்கு கடன் பாரம் இருக்கு, தூய்மைப்படுத்தும். ஆண்டவரே என்னுடைய மகனை தூய்மைப்படுத்தும். ஆண்டவரே என் கணவரை தூய்மைப்படுத்தும். ஆண்டவரே என் பிள்ளைகளை தூய்மைப்படுத்தும். ஆண்டவரே என் பெற்றோர்களை தூய்மைப்படுத்தும். ஆண்டவரே என் நோய்களை தூய்மைப்படுத்தும். நான் அர்ப்பணிக்கிறேன். I am surrendering my sickness, I am surrendering my burdens, I am surrendering my bondages. எனக்கு பாவம் இருக்கு, என்னை தூய்மைப்படுத்தும். எனக்கு பயம் இருக்கு, என்னை தூய்மைப்படுத்தும். ஆண்டவரே என்னை தூய்மைப்படுத்தும்னு கேட்டுக்கிட்டே இரு. எதெல்லாம் நீ ஜெபிக்கணும்னு ஆசைப்பட்டியோ அதை பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து தூய்மைப்படுத்த கேளு, தூய்மைப்படுத்த கேளு. ஆண்டவரே எனக்கு நோய்கள் உண்டு, என்னை தூய்மைப்படுத்தும். ஆண்டவரே என் குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டு, தூய்மைப்படுத்தும். ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுடைய சிந்தனைகளை தூய்மைப்படுத்தும். ஆண்டவரே என் செயல்களை தூய்மைப்படுத்தும். என் உடலை தூய்மைப்படுத்தும், உடல் உறுப்புகளை தூய்மைப்படுத்தும் என்று தூய்மைப்படுத்த மட்டும் கேளுங்க. Let God sanctify you right now. சில பாவ பழக்கங்கள் இருக்கா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே என்னை தூய்மைப்படுத்தும். அமைதியா ஆண்டவர்கிட்ட மட்டும் பேசுங்க. பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சா அமைதியா பாடுங்க, இல்லனா பாட்டு தெரியலனாலும் பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. தயவு செய்து அங்கங்க பார்க்காதீங்க. ஆண்டவர் உன்னை தேடி வரார். உன்னை தேடி வரும் பொழுது ஆதாமை தேடி வந்தவர், ஏவாளை தேடி வந்தவர், அந்த மாலை வேளையிலே ஆண்டவர் தேடி வந்தவர் இந்த மாலை வேளையிலே உன்னை தேடி வருகிறார். இது ஆசீர்வாதத்தின் இரவாக மாறட்டும், அபிஷேகத்தின் இரவாக மாறட்டும், மீட்பின் இரவாக மாறட்டும். உன்னை ஆசீர்வதித்து கடந்து போகும் இயேசு, உன்னை அபிஷேகம் செய்து கடந்து போகும் இயேசு. வல்லமையானவர், நல்லவர், வல்லமையானவர், நல்லவர். இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர், நல்லவர். மனம் திரும்பி வா மகனே, மனம் திரும்பி வா மகளே. ஆபிரகாமின் இறைவனவர், ஈசாக்கின் இறைவனவர், யாக்கோபின் இறைவனவர். யாக்கோபின் இறைவனை ஆராதிக்கின்றேன். இறைவா, 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 ஜோயல் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. பேச்சு 4 வயது ஒரு குழந்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. 4 வயசு பையன் பேசுறதில்ல, பேச ஆண்டவர் விடுதலை தருகிறார். 4 வயதில் ஒரு மகனை ஆண்டவர் பேச்சுக்கான விடுதலை ஆசீர்வதிக்கிறாரு.
செய்வோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதம் பெறுவோம். ஒரு அப்பா கையை தொட்டு ஒரு மகனை ஆசீர்வதிப்பது போல நற்கரை ஆண்டவரை ஆசீர்வதிக்க போறார். டேக் ஹிஸ் blessing. நீங்க ஆசைப்படுற ஒரே ஒரு ஆசை blessing இதுவா இருக்கட்டும். ஆண்டவரே, தூய்மையால் என்னை நிரப்பும். நாக்குல தூய்மை, கண்ணுல தூய்மை, காதுல தூய்மை, உடம்பு உறுப்புகளில் தூய்மை, மனசுல தூய்மை, ஆன்மாவில் தூய்மை. உடல், உள்ளம், ஆன்மாவில் தூய்மைக்காக ஆசைப்பட்டு இந்த ஆசீர்வாதத்தை வாங்குங்க.